நான் மனோஜ். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி வேணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இன்னும் எடிட்டிங்கை கூட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த எடிட்டிங்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எடிட்டிங் சீரிஸோட பார்ட் 1 வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீது 2 வீடியோ வந்து நம்ம MM-Techல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு புரியலன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த சேனல்லே உங்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2.0 வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த படம் வரதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சாங் மட்டும் ரொம்பவே ப்ராப்ளமாகிட்டு இருந்துச்சு, அதாவது 8D சாங். ஸோ ஆமாங்க, அந்த 8D சாங் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அது வந்து லேப்டாப் இல்லைன்னா ஒரு பெரிய எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இல்லைங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்களே கேட்டு பாருங்கள். சாங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து நானாக உருவாக்கின ஒரு 8D சாங் தான். பட் அட் ஒரு காப்பிரைட் வீடியோ இல்லை. ஸோ நான் காப்பிரைட் சாங் தான். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி 8D சாங் கைன்மாஸ்டரில் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அப்படின்னா ஒரு ஷார்ட்டான வீடியோ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதை மெயினாக எடிட் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்ட் ஹெட்செட். ஸோ ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 8D எஃபெக்ட் தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த பாட்டு கேட்கும்போதும் சரி எடிட் பண்ணும்போதும் சரி ஒயர்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக கேட்கும். ஸோ அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரு கைன்மாஸ்டர். ஸோ அந்த கைன்மாஸ்டர் லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கைன்மாஸ்டர் டைமண்ட் லிங்க் நான் கீழே இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் சொல்கிறதோட ஒரு டைம் வேணும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சாங்கை வந்து 8Dயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக தான் பண்ண முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரமாலாம் பண்ண முடியாது. பட் இது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக 8D சாங் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலோட கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த உங்களுக்குன்னு ஒரு கைன்மாஸ்டர் உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம். ஸோ அதை நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கைன்மாஸ்டர். ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோவில் நான் எப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ரேஷியோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கப்புறம் மீடியா போய்க்கிறேன். ஸோ மீடியா போய் நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இது காட்டும் போது உங்களுக்கு வந்து 8D எஃபெக்ட் தெரியாது, அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். ஸோ ஆடியோ போய்க்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நோ காப்பிரைட் சவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மியூசிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ காப்பிரைட் சவுண்ட் தான். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாங்கோட லிங்க் நீங்கள் வேணும் வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆடியோ வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் தெரியும். ஸோ அந்த டைம் லைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.05 நீங்கள் வந்து ஒரு டாட் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வைக்கேன். ஸோ பெஸ்ட்டு மேலே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.05 வந்துடும். ஸோ அதே மாதிரி 10. ஸோ அப்படி 5 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8D சாங்கோட எஃபெக்ட் தெரியும்.
ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 10 and 15. ஸோ அடுத்தது ஸோ 20 and 25, 30, 35, 40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 1 minute பண்ணுறேன். சாங் பார்த்தீங்கன்னா 3 minutes இருக்குது. நான் 1 minute மட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ 45, 50, 55 and 1 minute. ஸோ ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சம் 1 minute 5 seconds வச்சுக்கிறேன். ஸோ 1 minute 5 seconds. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் சாங்கும் வேணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக டைம் இது பண்ணி தான் ஆகணும். ஸோ டைம் உங்களுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ டூப்ளிகேட் இருக்கும், அதுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல்லாக ரைட், ரெண்டுமே ரைட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரைட்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரைட்லேயே வச்சுக்கலாம். ரைட்டில் வச்சு டிக் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆடியோ இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வால்யூம் பட்டன் கொடுத்து இது வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சுற்றி கேட்கும் இல்லையா, சவுண்ட் வந்து 80னா உங்களுக்கு 3 dimensionலையும் கேட்கும். ஸோ எல்லா டைமென்ஷன்லையும் கேட்கணும். நீங்கள் வால்யூம் மெனுவில் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த 0.5 அப்போ அந்த ப்ளூ கலர் லைன் வரும்போது மேலே தூக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு இதுக்கு. ஸோ அடுத்தது கீழே. ஸோ ஜிக்ஸாக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்படி ஜிக்ஸாக்காக பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணல, ரொம்பவே ஸ்லோவாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம 1 minute 5 seconds பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது மேலே, ஸோ அடுத்து 0.5 கீழே, ஸோ அடுத்தது 10 மேலே, 15 கீழே. ஸோ அப்படி நீங்கள் இதுலேயும் ஆப்போசிட்டாக ஜிக்ஸாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5D அந்த 8D எஃபெக்ட் கிடச்சிடும். 3D, 35 and 40, 45, 50, 55, 6, 1 minute and 1.5 minute. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து நம்மளோட 8D சாங் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஒரு லோகோ வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ என்ன லோகோ வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோவே வச்சுக்குவோம். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப லோ குவாலிட்டியில் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவை சவுண்டு தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மியூசிக் நான் கன்வெர்ட் பண்ண மியூசிக் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு 8D சாங் வந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்ஃபோன், அதாவது இந்த இது கேட்கும் ஒரு வயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டை ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ண மட்டுமே தான் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இல்லை.
சாதாரண ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 80 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு ட்ரை பண்ணிட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அதை வர மாட்டேங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்செட்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் தனியாக ஒயர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா மைக்கு வேறு ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் ஜாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணும்போது ப்ளூடூத்ல வந்து உங்களுக்கு அந்த ஜாக் பின் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூடூத் மூலமாக ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் தனியாக பிரியாது. ஸோ ஒன்றா தான் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறோம். ஸோ அதனால் நீங்கள் 80 எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒயர் ஹெட்செட் தான் யூஸ் பண்ணணும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் அதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோஸ்ட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல ஏதாச்சும் புரியல நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து யூஸ் பண்ண ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ட்ரைவ் லிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், சேஸ் அண்ட் தேங்க்யூ.